ஸோ ஹாய், இன்னைக்கு நம்ம 7,500 லாஸ் புக் பண்ணியிருக்கோம். எஸ், உங்கள் மைண்ட் வாய்ஸ் எனக்கு நல்லாவே கேட்குது. 7,500 லாஸ் பண்ணிட்டு மார்க்கெட் டெக்னிக்கலாக ஒர்க் ஆகும் அப்படின்னு எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே கேட்குது. ஈவன் தோ ஒரு ஹை நம்பர் ஃபிகர் லாஸ் புக் பண்ணி லாஸ்ட் மந்த் நம்ம எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணோம் அப்படின்றத நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு எவிடன்ஸோட காமிக்கிறேன். ப்ளஸ் நம்ம இன்னைக்கு மார்க்கெட்டில் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணோம், பட்ஜெட்டில் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணோம், என்ன நடந்துச்சு, என்ன கைண்ட் ஆஃப் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணோம், சரி எல்லாமே நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க. ஹாய். ஸோ உங்ககிட்ட முன்னாடியே நான் பேசின மாதிரி இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா லாஸ்ட் மந்த் என்னுடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட். ஸோ நான் பெர் டே நான் எவ்வளோ லாஸஸ் நான் புக் பண்ணியிருக்கிறேன், ஸோ எண்ட் ஆஃப் த மந்த்ல நம்ம எவ்வளோ ப்ராஃபிட்ல இருக்கிறோம் அப்படின்றத நம்ம எவிடன்ஸோட பார்க்கலாமா. ஸோ இது நான் ஹேண்டில் பண்ற ஒரு அக்கௌண்ட். ஸோ இந்த அக்கௌண்ட்ல நம்ம லாஸ்ட் மந்த் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் அது என்னன்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபீச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஜான்ல இருந்து 31st ஜானுக்குள்ள நம்ம என்னென்ன ட்ரேட் பண்ணிருக்கிறோம், ஸோ இதோடைய ரிப்போர்ட்ஸ் வந்து நம்ம இங்கே எடுத்துக்கலாம். கெட் ரிப்போர்ட்ஸ். ஸோ ஓவராலாக நம்ம 20,000 rupees வந்து இதில் ப்ராஃபிட் நம்ம புக் பண்ணியிருக்கிறோம். ஸோ இதில் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக டீகோட் பண்ணி நம்ம போய் பார்த்தோம்னா பெர் டே லாஸஸ். ஸோ இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஜான் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா 1,059, அதுக்கப்புறம் வந்து செகண்ட் ஜான் 3,000 rupees லாஸு, 3,000 லாஸு, 1,200. ஸோ அதுக்கப்புறம் 4,400 ப்ராஃபிட்டு, 2,300 ப்ராஃபிட்டு. ஸோ இந்த மாதிரி எல்லா காம்பினேஷன்ஸுமே வந்து இந்த பர்டிகுலர் இப்போ இதில் வந்து ஹையஸ்ட் லாஸ் புக்கிங் பார்த்தீங்கன்னா 6,000 rupees நம்ம வந்து லாஸ் புக் பண்ணியிருக்கோம் 21st ஜான்வரி. எஸ், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இது ரெண்டுமே சேர்ந்து உங்களுக்கு கூட நம்ம கூட ட்ராவல் பண்ணிட்டே வரும். ஸோ இந்த மாதிரி நம்ம லாஸாக இருந்தாலும் ப்ராஃபிட்டாக இருந்தாலும் அது ஒரே பார்வையில் நம்ம பார்க்க ஆரம்பிச்சிட்டாலே சரி, நம்ம வந்து ப்ராஃபிட் சைடில் இருக்க ஆரம்பிச்சிடுவோம். எஸ், இதில் முக்கியமாக நம்ம வந்து இந்த ஒரு விஷயத்தை காட்டுறதுக்கான ரீசன் நான் தொடர்ந்து நம்ம குரூப்ஸ், வாட்ஸ்அப் குரூப்ஸாக இருக்கட்டும், இல்லை வந்து ஃபேஸ்புக்கில், இன்ஸ்டாகிராம் பேஜில் நம்ம கண்டினியூஸாக இந்த ஒரு விஷயத்த நம்ம எதுக்காக போஸ்ட் பண்ணுறோம்னா டெக்னிக்கலாக நம்மளால மார்க்கெட் அப்ரோச் பண்ண முடியும். ஸோ ஈவன் தோ லாஸஸ் அண்ட் ப்ராஃபிட்ஸ் எல்லாமே சேர்ந்து வந்தாலும் அட் த எண்ட் ஆஃப் த மந்த்தில் நம்ம ப்ராஃபிட்டபிள் ட்ரேடாக நம்ம முடிக்க முடியும் அப்படின்ற ஒரு லைவ் எவிடன்ஸ் தான் இருக்கு. ஸோ இன்னைக்கு நான் வீடியோ ஆரம்பிக்கும் போதே நான் சொல்லியிருந்தேன் நம்ம இன்னைக்கு என்ன கைண்ட் ஆஃப் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணோம், மார்க்கெட் வந்து என்ன பெர்ஃபார்ம் பண்ணுச்சு, பட்ஜெட்டுடைய ரிசல்ட் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் எக்ஸ்பெக்டட் நம்ம என்ன எதிர்பார்த்தோமோ அதே தான் பட்ஜெட்ல வந்து அவங்க ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் இதுல வந்து எல்லாரும் எதிர்பார்த்த ஒரு விஷயம் நடந்தது. ஸோ ஆல்ரெடி மார்க்கெட் வந்து அது என்ன ரேலியில போனமோ அந்த ரேலியில போய் அது வந்து ட்ரேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. பட் நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி ஒரு மோர் தென் 2% பூம் வந்திருந்தோம். ஸோ வி வுட் அட்லீஸ்ட் மேட் 15K to 20K ப்ராஃபிட் நம்ம வந்து இன்னைக்கு பண்ணிருக்கோம். ஸோ பட் இருந்தும் நம்ம இன்னைக்கு 7,500 rupees லாஸ் வந்து இஸ் எக்ஸ்பெக்டட். ஸோ இது வந்து கால்குலேட்டட் ரிஸ்க்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம எதிர்பார்த்த ஒரு விஷயம் தான், ஒரு சர்ப்ரைஸ் பேக் எதுவுமே கிடையாது, சர்ப்ரைஸ் எலமெண்ட்டும் கிடையாது. ஸோ ஆல்ரெடி நான் எதிர்பார்த்தது தான். இருந்தும் நம்ம இன்னைக்கு 7,500 rupees லாஸ் பண்ணுவோம் அப்படின்றது ஒரு கால்குலேட்டட் ரிஸ்க் தான். ஸோ ஆல்ரெடி வந்து இட்ஸ் ப்ரீ டிட்டர்மைன் சொல்லுவாங்க. ஸோ ஆல்ரெடி இது ப்ரீ டிட்டர்மைன் பண்ணிட்டு தான் மார்க்கெட்டுக்குள்ளேயே வந்து இன்னைக்கு அதிகப்படியான லாஸ் எது, அதிகப்படியான ப்ராஃபிட் எது அப்படின்றத செட் பண்ணிட்டு தான் நம்ம உள்ள வந்துருந்தோம். ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதே நடக்கல. ஸோ எப்போதுமே மார்க்கெட் வந்து ஒரு அன்சர்டனிட்டி தான். நீங்க எதிர்பார்க்குற விஷயம் நிறைய இடத்துல வந்து ரிவர்சல் தான் நடக்கும். பட் இருந்தும் நம்ம பார்க்குற விஷயம் நடக்கலனாலும் சரி, எதிர்பார்த்த விஷயம் நடந்தாலும் சரி, என்னுடைய ரிஸ்க் இவ்வளவுதான், ரிவார்டு இவ்வளவுதான் அப்படின்றத நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் இந்த மார்க்கெட்டுள்ள வந்திருக்கிறேன். ஸோ நீங்களும் இந்த மாதிரி டெக்னிக்கலா மார்க்கெட் அப்ரோச் பண்ணி உங்களால ட்ரேட் பண்ண முடியும். ஸோ நம்மளுடைய கோர்சஸ் வந்து நிறைய லிஸ்ட் பண்ணிருக்கிறோம் நம்ம வெப்சைட்ல. ஸோ நம்மளோட வெப்சைட்ல போய் நீங்க பாத்தீங்கன்னா என்னென்ன கோர்சஸ்லாம் நம்ம வந்து ஆஃபர் பண்றோம் அப்படின்றது இங்க உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ அதுல போயிட்டு நீங்க உங்களால என்ரோல் பண்ணிக்க முடியும். தேங்க்யூ.